அனைவருக்கும் வணக்கம். அருகம்புல்லு அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான இயற்கை இறைவனால படைக்கப்பட்ட ஒரு புல்லு. இதுக்கு விதையே கிடையாது, சரிங்களா? அதனால அப்படியே வேரூன்றி தலைக்கக்கூடிய ஒரு வம்சம். இந்த புல்லு நச்சுத்தன்மையை போக்கும். அதாவது பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அதுல அந்த விஷத்தை போய் அந்த புல்லுல தொடச்சா விஷம் நீங்கிரும் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம், புரியுதுங்களா? இந்த அஸ்வின் நட்சத்திரத்தன்னைக்கு அந்த அருகம்புல்லுக்கு அதிதேவதை யாரு? விநாயகர் தான். நம்மளோட வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுள் விநாயகர் தான். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு அபிஜித்து நேரம்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 11:40 12:10. இந்த நேரத்துல போய் நீங்க விநாயகரை வழிபாடுபடும். அந்த விநாயகரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லைங்களா? ஆனா நீங்க எப்படி போகணும்? செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர்கிட்ட போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க போறப்ப சக்தி விநாயகர்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேரை பார்த்துட்டு போங்க. போய் அருகம்புல் வச்சு செவ்வாழைப்பழம் 2 அதை பழத்தை வெத்தலைப்பாக்குல வச்சு வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. இது ஒவ்வொரு மாசமும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும். நீங்க 11 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய முன்னேற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு நிறைய நச்சுத்தன்மை தான் நிறைய இருக்கும். சில பேர் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள ஏதோ வஞ்சகத்தையோ வேதனையோ வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய தாக்கங்கள் கூட நம்மளைய தாக்காது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.